வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மீன ராசி அன்பர்களுக்கு, அதாவது தொடர்ந்து நம்ம 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் பற்றிய விளக்கத்தை நம்ம தொடர்வரிசையாக பார்த்துட்டு வரோம். அப்படி இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா, மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது, எதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். மீன ராசி, இந்த ராசியினுடைய அதிபதி ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடம் சார்ந்த அன்பர்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ராசியினுடைய அதிபதி குரு பகவான். குரு அப்படின்னு சொன்னாலே அவருடைய குணங்களை ஒத்த தன்மையுடைய நபர்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. குரு அப்படிங்கிறவர் யார்? நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, எல்லாத்துலேயும் பெரிய மனுஷ தோரணையாக நடக்கக்கூடிய பண்பு மிக்கவராக இருப்பாங்க. அப்படின்னா இந்த ராசியில் பிறக்கக்கூடிய தன்மையில் இருக்கவங்களுக்கும் இந்த குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுடைய புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ கிரகங்கள் பயிற்சிக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பயிற்சிக்கு பிறகு அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு நன்மையாக தீமையாக எந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்திங்கன்னா வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது சொல்லிவிட்டு நான் மீன ராசி அப்படின்னா குரு தான் அதிபதி. இப்போ அந்த ராசிக்கு குரு பகவான் இப்போது கிரக பயிற்சிக்கு முன்னால் எங்கே இருக்கிறாரு? ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசியிலேயே நீங்கள் அந்த பதிவில் நான் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரக பயிற்சிக்கு முன்னாடி என்ன நிலைமைன்னு. ராகு ஜென்மத்திலே இருக்கார், அதாவது உங்கள் ராசியிலே இருக்கார். குரு 3ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் ஒரே ஸ்தானத்தில், அதாவது 7.5 சனி நடப்பில் இருக்குது உங்களுக்கு. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இது கிரக பயிற்சிக்கு முன்னால். கிரகம் பயிற்சி அடைந்ததுக்கு பிறகு என்ன நிலைமைங்கிறது நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துட்டே வருவோம். இப்போ இதில் ராசியிலேயே ராகு இருப்பதுனால உங்களுடைய கற்பனை வளத்தை தூண்டி விடுவார். நீங்கள் என்ன நினைக்கிங்களோ, இப்போது சப்போஸ் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த வீடு கட்டுறதுங்கிறது உங்களுக்கு கூடுதலான ஆசைகள். இப்போ சுகரதசை நடக்குதுன்னு சொன்னால் அதில் கூடுதலாக ஆசை தூண்டி விடுவார். எப்படின்னா, அந்த வீடு இப்படி கட்டினா நல்லா இருக்காது, இன்னும் கூடுதலாக நம்ம செலவு பண்ணி கட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் உங்களுடைய கற்பனை வளத்தையும் தூண்டி விடுவார். அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நடப்பு தசை அப்படிங்கிறது 7.5 உங்களுக்கு நல்ல தசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துப்பட்டு போகாத, அதாவது உங்கள் லக்கணத்துக்கு அது கடன், வம்பு, வழக்கு, நோய்களை கொடுக்கக்கூடிய தசை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இந்த 7.5 சனி காலங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நடக்கிற தசா புத்தி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த பலன்கள் 10% முதல் 20% பலன் மட்டும்தான். உங்கள் லக்கண பிரகாரம் ஏற்படக்கூடிய தசாபுத்தி பிரகாரம் உங்களுக்கு நன்மையாக தீமையாங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். இப்போது இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவர் அந்த 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ திருமண காலகட்டங்கள் உங்களுக்கு கூடி வந்திருக்கும். இதில் அவர் 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது தகப்பன் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தகப்பன் வழி ஆதாயம், அதாவது சொத்துக்கள், இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதே போல் நீங்கும். 11ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு மூத்த சகோதர வழியில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் நல்ல வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் சனியினுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்கும்போது தன வரவை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ பயிற்சி ஆனதுக்கப்புறம் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது சனியினுடைய பார்வை எங்கெல்லாம் இருக்குதுன்னா 2ஆம் இடத்துக்கு இருக்கும், 6ஆம் இடத்துக்கு இருக்கும், அதே போல் 9ஆம் இடத்துக்கு இருக்கும். இப்போ இந்த இடங்கள்லாம் அவங்க பார்க்கும்போது என்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த சனி விரயத்தில் நின்று 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது. இப்போ கிரக பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால், ராகு கும்பத்துக்கு வந்துடுவார், சனி ஜென்மத்துக்கு போயிடுவார். இப்போது 7.5 சனின்னு சொன்னேன் இல்லையா, விரயத்தில் இருந்த சனி இப்போ ஜென்ம சனியாக இருக்குது. இப்போ இந்த சந்திரனும் சனியும் இந்த இடத்துல சேர்ந்துருக்கும் போது அவங்களுடைய 3ஆம் பார்வை, சனியோடைய 3ஆம் பார்வை 3ஆம் இடத்துக்கு கிடைக்கும். இப்போ சந்திரனோடு சேர்ந்திருக்கும் போது தேவையில்லாத, எப்படி ராகு சேர்ந்திருக்கும் போது கற்பனை வளத்தை தூண்டி விடுவாரோ, இவங்க சேர்ந்திருக்கும் போது ஒரு சில சந்தேக குணம், தமிழுடைய தாழ்வு மனப்பான்மை, இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி விடுவார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயலில் உங்களுடைய தன்னம்பிக்கையை கைவிட்டக்கூடாது. 3ஆம் பார்வையில் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரர்கள் தைரியம், வீரியம், துணிச்சல் எல்லாமே கொஞ்சம் குறையும். அடுத்தது 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளலாம். இப்போ திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், திருமண காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்தது 10ஆம் பார்வை, 10ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கும்போது தொழில் முடக்கங்களில், தொழிலில் கொஞ்சம் சரிவு ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ குருவினுடைய பார்வை எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு நன்மை என்னென்ன அப்படின்னு நடக்க போகுதுன்னு பார்த்தோன்னா, குரு 3லேருந்து 4க்கு போயிடுவார். 4ஆம் இடத்துலேருந்து அவர் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். இப்போ இந்த 8ஆம் இடத்துல தொடர்பு போது வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும். 8, 10, 12 இந்த இடங்களை பார்ப்பார். சரிங்களா? 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு போகணும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்,
அவங்க என்ன இந்த பங்குச்சந்தையத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயம். அதே போல் சுப விரயங்கள் ஏற்படும். 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். குருவினுடைய பார்வை அங்கே படும்போது வெளிநாட்டு பயணம், அதிக பிரயாணங்கள் செய்வாங்க, அதன் மூலம் லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கும். 10ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்வது சனியினுடைய பார்வை அங்கே 10ஆம் இடத்துக்கு இருந்தாலும் தொழில் முடக்கம் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய அளவில் உங்களுக்கு அந்த வருமான வழி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது கிரக பயிற்சிக்கு பிறகு, குருவுடைய பயிற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய பலன்கள். குரு பயிற்சிக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சனி பகவானுடைய பார்வைகள் படக்கூடிய இடங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ 7ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும்போதும் சரி, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போதும் சரி, கூட்டு தொழில் விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரோட சேர்ந்து நான் கூட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயங்களில் நீங்கள் கூட்டு தொழில் பண்ணும்போது அவங்களோட ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடப்பில் இருக்குது, 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாருங்கும் போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு. அதே போல் 10ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளும்போது கூடுதலாக தொழில் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் நாளைக்கு அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் இந்த புத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு 50% நற்பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் தன்னம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு நீங்கள் திட்டமிடுதலின்படி உங்களுக்கு வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லிக்கிறேன். இந்த பலன்கள் 10 முதல் 20% தான். மீதி லக்கண பிரகாரம் உங்களுடைய நடப்பு தசை பிரகாரம் நன்மையோ தீமையோ நடக்கும். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த பதிவில் புதிய தலைப்போடு மீண்டும் சந்திக்கலாம். என்னோட சேனலுக்கு லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரம்மசக்தி ஜோதிடத்தோடு. உங்களுக்கு தேவையான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.